எல்லாரும் சும்மா போனாங்க, நீயும் போலாம்ல. அப்படித்தான் இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்கிறார்கள், உனக்கு எதுக்குப்பா, விட்டுப்பா. அதுவே நீங்க மீறி அதை தாண்டி ஒரு நியாயம் கேட்டாலும் 4 பேர் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, சரி விடுங்க. வந்தவனுக்கு என்னன்னு தெரியாது, பிரச்சனை தெரியாது, ஏன் பேசுறாங்கன்னு தெரியாது, இவர் என்ன பேசுறாரு தெரியாது, என்ன நடந்துன்னு தெரியாது. வந்து உடனே விடுங்க, நான் ஒன்னும் பிடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இல்ல விட்டுருங்க, அப்படியே விடுங்க, அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிருங்க. ஆனா ஆச்சரியமான இன்னொரு உண்மை சொல்லுங்கள், அநீதி பிறருக்கு நடந்தால் அப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்ற இதே உலகம்தான் அந்த அநீதி தனக்கு நடந்தால் உலகமே திரண்டு வந்து தனக்காக போராட வேண்டும் என்று நினைக்கிறது, விரும்புகிறது. அப்ப யார் தும்புக்கும் போகாத, யார் தும்புக்கும் போகாத, எந்த சண்டைக்கும் போகாத, நியாயம்னா வாயை திறந்து பேசாத, உனக்கு எதுக்கு, நீயா எண்ணத்துக்கு மண்ணள்ளி தலையில போட்டுக்கிற அப்படின்னு ஊரு உலகம் கூட பிறந்தவன் சொந்தக்காரன் எல்லாரும் சொல்ற ஒரு காலத்துல ஒருத்தர் தலைப்பு கொடுக்கிறாரு, ரௌத்ரம் பழகு. ரௌத்ரம்னா கோபம், கோபத்துல உச்ச ரௌத்ரம், சாதாரணமான கோபம் கிடையாது. ரௌத்ரம்னா அதிகபட்ச கோபத்துக்கு தான் ரௌத்ரம்னு பேரு. கோபத்தை எப்படிடா பழகிறது, கோபமே படாதுன்னு உலகம் சொல்லிட்டு இருக்கு. கோபத்தை பழகுன்னு சொன்னா கோபத்தை ஒருத்தன் பழகியிருக்கான், நிறைய பேர் பழகியிருக்காங்க. பழகியதன் மூலமாக தங்கள் கோபத்தினால் தீமைகளை வென்றிருக்கிறார்கள், தங்கள் கோபத்தினால் நன்மையின் பக்கம் நின்றிருக்கிறார்கள். நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை, ஒரே ஒரு உதாரணம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை ஒட்டி சொல்கிறேன். 1899ஆம் ஆண்டு பிறந்தவன் ஒரு இளைஞர், பஞ்சாபுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், சூழல் என்ற ஒரு கிராமம். சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து விட்டான். ஏதாவது சிறு வேலைகள் செய்து பிழைப்பதுதான் அந்த பையனுக்கு வாழ்க்கை. அவனுக்கு 20 வயதாகிறது. 1919, 20 வயது. அவன் குடியிருந்த, அவன் பிறந்த கிராமத்திற்கு பக்கத்திலே ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. அந்த நகரத்திற்கு பெயர் அமிர்தசரஸ். அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது. 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி. ஒரு பிழை இல்லாமல் நான் சொல்கிறேன் வரலாற்றில். 1899ஆம் ஆண்டு அன்றைய பஞ்சாப் மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த அந்த இளைஞன் தன் 20வது வயதில் அமிர்தசரஸில் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்த ஒரு கூட்டத்திற்கு வருகிறான். இது போன்ற ஒரு பெரிய மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அந்நிய ஆட்சிக்கு எதிராக, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த இடத்திற்கு நான் போய் பார்த்திருக்கிறேன். அந்த பெரிய மைதானத்திற்குள்ளே வருவதற்கு ஒரு சிறிய பாதை மட்டும்தான் இருக்கிறது. அதன் வழியாகத்தான் எல்லோரும் வர வேண்டும், அதன் வழியாகத்தான் போக வேண்டும், எல்லோரும் போக வேண்டும். வேறு எந்த திசையிலும் பாதைகளே இல்லாத, உள்ளே வருவதற்கும் போவதற்கும் அதிகபட்சம் போனால் ஒரே சமயத்தில் 2 பேர் அப்படி வந்தால் இந்த புறம் இருந்து 2 பேர் போகலாம். 4 பேர் கொஞ்சம் உரசி கொண்டு நடந்து போகிற அந்த சிறிய பாதை தவிர அந்த இடத்திற்கு உள்ளே வருவதற்கு வேறு பாதை கிடையாது. அந்த மைதானம் முழுவதிலும் கூட்டம் நிரம்பி இருக்கிறது. கூட்டம் எதற்கு கூடியிருக்கிறது? ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து கூடியிருக்கிறது. கூடியிருக்கிற பெரும்பான்மையான கூட்டத்தில் இந்துக்கள் இருக்கிறார்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வயதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த பெரிய கூட்டத்திற்கு நடுவில் கூடியிருக்கிற கூட்டத்தில் கூடியிருக்கிற மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற வேலையை செய்கிறான் அந்த இளைஞன். எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கிறான்.
ஒருவேளை தண்ணி கொடுக்கிற போது யாராவது பணம் கொடுப்பார்களோ என்னவோ தெரியாது, வரலாற்றில் குறிப்பில்லை. தண்ணி கொடுக்கிறான் அந்த கூட்டத்தில். தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற போதே எல்லோரும் வெளியே போவதற்காக வருவதற்காக அந்த சிறிய பாதையை பிரிட்டிஷ் போலீஸ் மூடுகிறது. மூடிவிட்டு கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் தோட்டாக்களால் வரிசையாக 40க்கு மேற்பட்ட சிப்பாய்கள் தங்கள் துப்பாக்கிகளில் தோட்டாக்களை நிரப்பி அந்த கூட்டத்தை நோக்கி சுடுகிறார்கள். 1919 இன்றைக்கு 107 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதற்கான உறுதியான தகவல் இல்லை. ஆங்கிலேய அரசு ஒரு எண்ணிக்கை சொல்கிறது, காங்கிரஸ் கட்சி ஒரு எண்ணிக்கை சொல்கிறது, உள்ளூர்காரர்கள் ஒரு எண்ணிக்கை சொல்கிறார்கள். அந்த மைதானத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு பெரிய கிணறு இருந்தது, குடிநீர் கிணறு. உயிர் தப்பிப்பதற்காக ஓடிய பலர் அந்த கிணற்றில் விழுந்து இறந்து போனார்கள். கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை மட்டும் 100க்கு மேல். துப்பாக்கி சூடு நடக்க ஆரம்பித்த உடனேயே பலர் தலைதறித்து ஓடிய போது சிலர் தரையில் படுத்துக் கொண்டார்கள். தரையில் படுத்துட்டா தோட்டா மேல போய் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி தரையில் படுத்து தப்பித்துக் கொள்கிறான் அந்த பையன். ஆனால் அவன் கண் முன்னாலேயே அவன் தலைக்கு ஒரு அடி மேலே தோட்டாக்கள் 100கணக்கில் போகிறது. அது சம்பந்தமாக நடந்த விசாரணையில் அப்படி சிப்பாய்களை நிறுத்தி சுட்ட அந்த அதிகாரி சொன்னான், அவன் பெயர் ஜெனரல் ஓட்டயர், ரிச்சர்ட் ஓட்டயர். அவன் சொன்னான், ஏன் சுடுவதை நிறுத்திவிட்டேன் என்றால் தோட்டாக்கள் தீர்ந்து போய்விட்டது, அதனால் சுடுவதை நிறுத்தினேன் என்று சொன்னான். தோட்டாக்கள் தீருகிற வரை சுட்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். தரையில் படுத்து கிடந்த அந்த இளைஞனின் மேலேயே கூட குருதியோடு இரத்தத்தோடு உயிரிழந்தவர்கள் கிடந்தார்கள். பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் அந்த இளைஞன் எழுந்து பார்க்கிறான். அவனை சுற்றி எங்கும் மனித உடல்கள். அந்த கிணறு நிரம்பி போய் கிடக்கிறது. 20 வயதில் ஆங்கிலேய அரசாங்கம் அமைதியான முறையில், ரொம்ப முக்கியம், ஆயுதங்களே இல்லாமல், எந்த ஆர்ப்பாட்டமும் கலவரமும் செய்யும் நோக்கம் இல்லாமல் அமைதியாக கூடியிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் வயதில் மூத்தவர்களையும் மிருகத்தனமாக சுடுகிறது. இன்றைக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தின் பெயர் ஜாலியன் வாலாபாக். 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி கண்மூடித்தனமாக அவர்கள் சுட்ட தோட்டாக்கள் பலரை கொன்றது மட்டுமல்ல, அந்த இடத்தை சுற்றி வெளியே போக முடியாமல் இருந்த சுவற்றிலேயே அந்த தோட்டாக்கள் பாய்ந்த தடம் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு போனாலும் கூட அந்த மைதானத்திற்கு சுற்றி இருக்கிற சுவர்களில் 100கணக்கான தோட்டாக்கள் பாய்ந்த தடயங்களை நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். பலர் விழுந்து இறந்து போன அந்த கிணறை மூடி பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். தன் கண் முன்னால் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்ததை அந்த பையன் பார்க்கிறான். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அவரது சினத்தை, கோபத்தை வளர்த்துக் கொள்கிறான். அதற்கு பெயர் தான் ரௌத்ரம் பழகு. அந்த பையன் என்ன செய்தான் என்பதுதான் இந்த வரலாற்றில் செலுத்தின பகுதி. 1919ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த பையன் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு தெரியாமல் தன் பெயரை மாற்றிக்கொண்டு இந்தியாவிலே இருந்து கப்பலில் அயல்நாட்டுக்கு போவதற்கு பணம் இல்லாததால் ஒரு சரக்கு கப்பலில் அதன் கீழ்த்தளத்தில் சரக்கும் பொருட்களும் ஏற்றப்பட்டிருந்த ஒரு இடத்தில் போய் தன்னைத்தானே மறைத்து ஒளிந்து கொண்டு பல நாட்கள் அந்த கீழ்த்தளத்திலேயே பயணம் செய்து
அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தார். அந்த கப்பல் எங்கே போகிறது என்று அவருக்கு தெரியவில்லை, தெரியாது. போய் இறங்கிய இடம் அமெரிக்கா. ஆனால் அவன் போக விரும்பிய நாடு லண்டன், இங்கிலாந்து. 1929ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய ஜாலியன் வாலாபாக் சம்பவம் முடிந்து 10 ஆண்டுகள் அமெரிக்காவிலேயே வாழ்ந்து வேலை செய்து கொஞ்சம் பொருள் ஈட்டி பணம் சம்பாதித்துக் கொண்டு பெயரை மாற்றிக்கொண்டு மீண்டும் பெயரை மாற்றிக்கொண்டு லண்டனுக்கு வந்து சேர்கிறான். லண்டனில் அவன் நிறைய படித்தவன் இல்லை. அவன் சிறு வயதிலே இருந்து அனாதையாக வளர்ந்தவன். எனவே கல்விக்கு ஏற்ற வேலை அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவனுக்கு தான் கற்கவில்லை என்பது கூட கவலை இல்லை. தன் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரி செய்யும் வேலை தேடி அலைகிறான். பன்றிகளை வளர்க்கும் ஒரு தொழுவத்தில் வேலை கிடைக்கிறது. பன்றிகளை வளர்க்கும் ஒரு தொழுவத்தில் அங்கே போய் வேலைக்கு சேர்க்கிறான். அங்கே என்ன வேலை என்றால் பன்றிகளை குளிப்பாட்டுவது. பன்றிகள் அளித்த மலத்தை கையால் அள்ளி எடுப்பது. பன்றியை அவர்கள் கொல்ல விரும்பினால் அறுத்து கொடுப்பது. பன்றிகளுக்கு தேவையான உணவை போய் திரட்டி கொண்டு வந்து கொடுப்பது. பன்றி தொழுவத்திலே தான் அவனுக்கு படுப்பதற்கு இடம். ஏனென்றால் கொஞ்சம் சிவப்பாக இருந்தாலும் கூட அவன் கருப்பன், அவன் அடிமை. 1929ஆம் ஆண்டு லண்டனுக்கு வந்த அந்த இளைஞன் 10 ஆண்டுகள் பன்றி தொழுவத்தில் வேலை செய்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்த பணத்தில் மிச்சம் வைத்து சேமித்த பணத்தில் ஒரு துப்பாக்கி வாங்குகிறான். அந்த ஒரு துப்பாக்கிக்கு ஒரு தோட்டா தான் கிடைக்கிறது. 10 தோட்டா தான் கிடைக்கல. ஒரே துப்பாக்கி, ஒரே தோட்டா. ஒரே துப்பாக்கியையும் ஒரே தோட்டாவை எடுத்துக்கொண்டு லண்டனின் புறநகர் பகுதியில் ஒரு பன்றி தொழுவத்தில் வாழ்ந்த அந்த இளைஞன் லண்டன் நகரத்திற்குள் வந்து 1919ஆம் ஆண்டு, இப்ப வருஷம் 1939, 20 ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு 20 வயதாக இருந்த போது தன் கண் முன்னால் இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த அந்த கொலைக்கு காரணம் யார் என்பதை அவன் ஏற்கனவே தேடி கண்டுபிடித்து வைத்திருந்தான். அந்த கொலைக்கு காரணம் 2 பேர். ஒருவர் அன்றைய பஞ்சாப் மாகாணத்தினுடைய கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர்தான் சுடுவதற்கு உத்தரவிட்டார். இன்னொருவன் இந்த பஞ்சாப் மாகாணத்தினுடைய ராணுவ தளபதி. ராணுவ தளபதியின் பெயர் ரிச்சர்ட் ஓ டயர். ராணுவ தளபதியின் பெயர் மைக்கேல் ஓ டயர். மைக்கேல் ஓ டயர் கவர்னருடைய பெயர். யார் சொன்னது? மைக்கேல் ஓ டயர் என்பது அந்த கவர்னரின் பெயர். ஆணையிட்ட உத்தரவிட்டவரின் பெயர் தான் மைக்கேல் ஓ டயர். சுட்டவனின் பெயர் ரெஜினால்டு எட்வர்ட் ஓ டயர். 2 பேரையும் இளைஞன் தேடுகிறான். ஆனால் கையில் இருப்பது ஒரு துப்பாக்கி, ஒரு தோட்டா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. அரசின் ஆணையை ஏற்று தோட்டாக்கள் தீரும் வரை சுட்டேன் என்று சொன்ன ரெஜினால்டு எட்வர்ட் ஓ டயர் 1927ஆம் ஆண்டு பக்கவாதம் வந்து செத்து போய்விட்டான் என்று தெரிகிறது. எப்போ? இவன் அமெரிக்காவில் இருக்கும் போதே அவன் செத்துட்டான். மிச்சம் இருப்பது யார்? சுடுவதற்காக ஆணையிட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மைக்கேல் ஓ டயர். மைக்கேல் ஓ டயர் எங்கே இருக்கிறார் என்று தேடுகிறான். அவர் இருக்கும் இடத்தை கண்டறிகிறான். அவர் எங்கே போகிறார், எங்கே வருகிறார் என்று கண்காணிக்கிறான். ஒரு நாள் தகவல் கிடைக்கிறது. லண்டன் நகரத்தின் மையத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் தேம்ஸ் நதி கரையிலே இருக்கிற ஒரு நகைச்சுவை மன்றத்தில், ரொம்ப முக்கியம், ஒரு நகைச்சுவை மன்றத்தின் விழாவை தொடங்கி வைப்பதற்காக மைக்கேல் ஓ டயர் வருகிறார்
என்கிற தகவல் அந்த இளைஞனுக்கு கிடைக்கிறது. கையில் இருப்பது ஒரு துப்பாக்கி, ஒரு துப்பாக்கி. துப்பாக்கியில் இருப்பது ஒரு தோட்டா. நன்றி, நீங்க சேர்ந்து சொல்றது கவனிக்கிறீங்கன்னு சந்தோஷமா. இளைஞன் வந்தான். அந்த நிகழ்ச்சியில் 2வது வரிசையில வந்து அமர்ந்து கொண்டான். ஏன்னா முன் வரிசையில் உட்கார முடியாது, அது பூரா வெள்ளைக்காரர்கள் துரைகள் உட்கார்ந்துருப்பாங்க. பின் வரிசையில் வந்து உட்காருவதற்கு தேவையான அளவு நாகரிகம் உள்ள ட்ரெஸ் போட்டானா, உடைகளை அணிந்து கொண்டான். அணிந்து கொண்டான். நிகழ்ச்சி ஆரம்பமாயிற்று. ஜாலியன் வாலாபாக்கில் எண்ணிக்கையை இன்றைக்கு வரைக்கும் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு மக்களை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்த மைக்கேல் ஓ டயர் நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி வைத்து மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்த 10வது நிமிடம் அந்த இளைஞன் எழுந்து நின்று தன் துப்பாக்கியை நீட்டி அதில் இருந்த ஒரே தோட்டாவை மைக்கேல் ஓ டயரின் இதயத்திற்கு மாற்றினான். மைக்கேல் ஓ டயர் கீழே விழுந்தார். கூட்டம் தான் தெரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடினான். அந்த இளைஞன் ஓடவில்லை. அதான் வித்தியாசம். அந்த பரபரப்பில், அந்த குழப்பத்தில் அவன் விரும்பி இருந்தால் இருக்கலாம், வெளியே இருக்க முடியும். ஏன்னா அவன் ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு பெயரை மாற்றிக்கொண்டு அமெரிக்காவிற்கு போனவன், இன்னொரு பெயரை மாற்றிக்கொண்டு லண்டனுக்கு வந்தவன். ஏறக்குறைய 1919 21 ஆண்டு காலம், நண்பர்களே, 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 21 ஆண்டு காலம் அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்ற கோபத்தை தனக்குள் பழகியவன், வளர்த்தவன், பழகியவன். அவன் நினைத்தால் தப்பி இருக்க முடியும். ஓடவே இல்லை, சுட்டுட்டு ஸ்டைல அப்படியே நின்னான். ஓடாமல் இருப்பதை பிடிப்பது சுலபம், ரொம்ப ஈஸியான சுலபம் தானே. பிரிட்டிஷ் போலீஸ்காரர்கள் ஓடி வந்து பிடித்தார்கள். பிடித்த உடனேயே என்ன கேட்பார்கள்? நீ யார், நீ யாருன்னு கேட்பாங்க. ஏன் சுட்ட, யார் நீ யாருன்னு. போலீஸ்காரர்கள் பிடிச்சா முதல்ல என்ன கேட்பாங்க? ஏன் சுட்ட, பேர் கேட்பாங்க. நீ யாரு, உன் பேர் என்ன? முதல்ல என்ன கேட்பாங்க? இல்லையா உன் பேர் என்ன? அப்புறம் அப்பா பேரு, ஊர். ஓடாமல் நின்றிருந்த அந்த இளைஞனை பிரிட்டிஷ் போலீஸ்காரர்கள் பிடித்துக் கொண்டு உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள். அந்த பையன் சொன்னான், என் பெயர் முகமது சிங் ஆசாத் என்று சொன்னார். முகமது சிங் ஆசாத் என்றார். ஆசாத் என்றால் இந்து, சிங் என்றால் பஞ்சாபி, முகமது என்றால் இஸ்லாமியர். ராம் முகமது, ரொம்ப முக்கியம், ராம் முகமது சிங் ஆசாத் என்றார். போலீஸ்காரர்களுக்கு உடனேயே தெரிந்துவிட்டது பொய்யான பேர். விசாரித்த போது தெரிந்தது, நான் இதுவரை அந்த இளைஞனின் பெயரை உங்களுக்கு சொல்லவில்லை. அந்த இளைஞனின் பெயர் உத்தம் சிங். உத்தம் சிங், சூப்பர். நீங்கள் இன்றைக்கு ஜாலியன் வாலாபாக்கிற்கு போனாலும், ஜாலியன் வாலாபாக்கின் குருதி படிந்த 1919ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தின் போது குருதி படிந்த அந்த மண்ணை கையில் ஏந்தி கொண்டு நிற்கும் உத்தம் சிங்கின் சிலையை நீங்கள் பார்க்கலாம்.